எத்தனை குழப்பத்தை உருவாக்க வேண்டும். குடும்பத்தில் சங்கீதா மூலமாக, பொருளாதாரத்தில் ஜனநாயகன் மூலமாக, அரசியல் ரீதியாக கரூரில் நடந்த கலவரம் பற்றியும், கரூரில் நடந்ததை செந்தில் பாலாஜி தான் நடத்தினார் என்று ஓப்பனாகவே விஜய் சொல்ல, இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுக விஜய் கண்டு பயந்தது. கூட்டத்தை பார்த்தோன்னு எல்லாமே பயந்தாங்க, இன்க்ளூடிங் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி, அமித்ஷா, யாரா இருந்தாலும் பயந்தாங்க. அது எதை காண்பிக்கிறது என்றால், பொதுமக்களிடையே போதைப் பொருள் கலாச்சாரத்தை வளர்த்துவிட்ட திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாக்காளர்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டம், விஜய்க்கு வந்த கூட்டம் சரியாக இருக்கிறது. இந்த இரண்டையும் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 85% செம்மா இல்லைங்க. அது உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கனவு கண்டார். அது பகக்கனவாக போகிவிடும் விஜய் வந்ததுனால. சிம்பிள் மேட்டர். அதுங்க விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் சண்டை தவிர திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் சண்டை அல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் உதயநிதி வருவதை யாருக்குமே பிடிக்கல, பொதுமக்கள் உள்பட. இந்தி திணிக்கிறான் போய் சொல்றாங்களே, உதயநிதி திணிக்கிறாங்களே இவங்க. அது எப்படி? அது திமுக கூட்டத்துக்கு என்ன வழியுதுங்களே, ஒவ்வொருத்தர் மூஞ்சி பார்த்து யாருமே கும்பலே இல்லைங்களே, சேர் தான் நின்றுகிறார். அதெல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் 4ஆம் தேதி மே மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்களோ பயமா இருக்குது. இதெல்லாம் இவ்வளவு பண்ணிட்டு எப்படிங்க ராகுல் காந்தி ஸ்டாலினும் ஓட்டு சோரின்னு சொன்னாங்க, ஓட்டு திருட்டுன்னுட்டு. அதெல்லாம் இப்ப 85% வந்ததுனால என்ன சொல்ல போறாங்க அவங்க? இந்த தேங்காய் மயில உரிச்சுட்டு இருப்பாங்களா, முட்டைகீழ பண்ணுவாங்க. புலிகினார் மு.க. ஸ்டாலின். விஜயனுடைய வாக்குப்பதிவு என்னை பொறுத்த மட்டும் 25% இருக்கும்ன்றாங்க. நாளைக்கு அது 24 இருக்கலாம், 20 இருக்கலாம். 20 கீழே போக முடியாது. சார் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இதில் தாவேகா 20% வாக்குகளும் மற்றும் 60 இடங்களையும் வெல்லும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. உங்களோட கருத்து என்னங்க சார்? புதிதாக தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் வெற்றி கழகம் இளைஞர்களிடையே பிரபலமாக இருக்கிறது. அந்த கட்சிக்கு எத்தனை இன்னல்களை தர வேண்டும், எத்தனை குழப்பத்தை உருவாக்க வேண்டும். குடும்பத்தில் சங்கீதா மூலமாக, பொருளாதாரத்தில் ஜனநாயகன் மூலமாக, மற்றும் அரசியல் ரீதியாக கரூரில் நடந்த கலவரம் பற்றியும், கரூரில் நடந்ததை செந்தில் பாலாஜி தான் நடத்தினார் என்று ஓப்பனாகவே விஜய் சொல்ல, கடைசி கூட்டங்களில் எல்லாம் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுக விஜய் கண்டு பயந்தது. திமுக விஜயை நெருக்க, முடுக்க, முடக்க ஆசைப்பட்டது. எது நடந்தாலும் விஜய் அதையெல்லாம் சமாளித்துக் கொண்டு வெற்றி வடமாக வந்து விட்டார், கான்பிடென்டா இருங்கிற ஒரே ஒரு வார்த்தை பிரபலமாக செய்தது. நான் 1967 தேர்தலை பார்த்து கொண்டு வருகிறேன். நான் சிறுவனாக இருந்த பொழுது மெயில் என்ற ஆங்கில பத்திரிகை சென்னையில் நிருபராக இருந்தேன். பிறகு நான் டெல்லிக்கு வந்தேன். அப்பொழுது தினமணி, வார்த்தா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நோ போன்ற பத்திரிகைகள் எல்லாம், தொலைக்காட்சியெல்லாம் வேலை செய்திருக்கிறேன். பல ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு நான் ஆலோசகராகவும் இருக்கிறேன். இந்த மாதிரி தேர்தல் நான் பார்த்தது கிடையாது தம்பி. இது நாம் ஒப்பிடப்பட வேண்டும் என்றால் 2013-14 வருடங்களில் காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று எப்படி நரேந்திர மோடியும், அருண் ஜேட்லியும், அத்வானியும், அடல் பிஹாரி வாஜ்பாயும், சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு செய்தார்களோ, அப்பொழுது நிதின் கட்கரி போன்றவர்களுக்கெல்லாம், வெங்கையா நாயுடு போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸை ஒடுக்கினார்களோ, காங்கிரஸுக்கு அகில இந்திய அளவில் 44 சீட் இருந்தது. 1977 400 சீட் வாங்கிய காங்கிரஸுக்கு அவ்வளவு பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்தார் நரேந்திர மோடி. அதே மாதிரி தமிழகத்தில் திராவிட கழகங்களை எல்லாம் ஒடுக்கி மடக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன், புது கொள்கையுடன் வந்திருக்கக்கூடிய விஜய் எப்படி நரேந்திர மோடிக்கு 2013-14 வட இந்தியாவில் அவ்வளவு பெரும் கூட்டம் வந்ததோ, அலை அலையாக 2019 வந்தது, 2024 வந்தது. அதற்கு சரிசமமாக ஈக்குவலாக விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன், தொலைக்காட்சியில் கண்டேன், யூடியூப்களில் பார்க்கிறேன். அவருடன் இருக்கக்கூடிய டீம் சில பேருடன் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். டெல்லிக்கு அவர் வந்திருந்த பொழுது சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இருப்பினும்
வழக்கறிஞர்கள், அயல்நாட்டு தூதுவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வி கேட்கிறார்கள், விஜய் என்ற யார் அந்த பேர் வழி. பல பேருக்கு விஜய் பற்றி தெரியாத இருந்தவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தது. திமுக அதிமுகவை தெரிந்து கொண்டிருந்தவர்கள் விஜயை புரிந்து கொள்வதற்கு சற்று நேரம் ஆனாலும் கூட்டத்தை பார்த்தோம் எல்லாமே பயந்தாங்க. இன்க்ளூடிங் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி, அமித்ஷா யாரா இருந்தாலும் பயந்தாங்க. அது எதை காண்பிக்கிறது என்றால், பொதுமக்களிடையே போதைப் பொருள் கலாச்சாரத்தை வளர்த்துவிட்ட திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாக்காளர்கள் விஜயை ஒரு பாலமாக, ஒரு தெய்வத்தின் மெசஞ்சராக, அவர் தெய்வத்தால் அனுப்பப்பட்டவராகத்தான் பார்க்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டம், விஜய்க்கு வந்த கூட்டம் சரியாக இருக்கிறது. இந்த இரண்டையும் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 85% செம்மா இல்லைங்க. அது இதுதாங்க என்னுடைய கருத்து. இதுதான் தமிழ்நாடுடைய யதார்த்தம். சார், தமிழ்நாடு வரலாற்றிலே 85.15% வாக்குப்பதிவு இந்த எலெக்ஷன்ல மட்டும் நடந்திருக்கு. இருந்தாலும் எதிர்கட்சிகளான அதிமுக மற்றும் தாவேகா திமுக மூலம் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுனா, போதிய பேருந்து வசதி செய்ய முடியல, இன்னும் 1 கோடி வாக்காளர் ஓட்டு போட முடியாத நிலைமை வந்திருக்கு, இது முழுக்க முழுக்க தோல்வி பயத்தால திமுக செய்த சதி அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களோட கருத்து என்னங்க சார்? கண்டிப்பா கண்டிப்பாக தமிழகத்தில் இவங்கதான் வாழணும், மீதி பேர்ல ஒழியணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக. அதற்குத்தானே சாட்டை அடி கொடுக்கிறார்கள் பொதுமக்கள். திமுக என்பது ஒழிந்து அழிந்த வேண்டும், சீய சக்தி என்று அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வைஜியும் சொல்லுவது பொதுமக்களிடையே நன்றாக மெசேஜ் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சின்ன விசில் சிம்பலுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு எப்படிங்க வரும்? 3 மாசத்துக்குள்ள இவ்வளவு பெருசா பண்ணியிருக்காரு. அதை வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு அடித்தளம் என்பது பிரபலமாகிவிட்டது. பஸ்ஸுகள் எல்லாம் நிறுத்தினாங்க, கூட கண்ணு மூட்டினா பூகோளம் மறந்து போடுமா? இல்ல ஒரு டார்ச் லைட் வச்சு டெலிவிஷன் சூரியனுக்கு பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சு நின்று போடுமா? கிடையவே கிடையாது. அதெல்லாம் தப்பான காரியத்தை திமுக செய்தாங்க, அவருக்கு அனுபவிக்க போறாங்க. உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கனவு கண்டார். அது பகக்கனவாக போகிவிடும் விஜய் வந்ததுனால. சிம்பிள் மேட்டர் அதுங்க. விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் சண்டையை தவிர திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் சண்டை அல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் உதயநிதி வருவதை யாருக்குமே பிடிக்கல, பொதுமக்கள் உள்பட. அதை திணிக்குது. எப்படி இந்தி திணிக்கிறான்னு போய் சொல்றாங்களே, உதயநிதி திணிக்கிறாங்களே இவங்க. அது எப்படி? அது யாருங்க திணிக்க சொல்றது? உதயநிதி யாருங்க? திருப்பி அவங்க பதவிக்கு வருது கஷ்டம். வந்தா கூட நான் சொல்றேன், அந்த அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு கிளர்ச்சி ஏற்படும் கண்டிப்பாக. காரணம் என்ன என்று கேட்டால், பொது ஜனங்களுக்கு விரோதமாக கள்ளச்சாராயம், போதைப் பொருள், பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து அலங்கு வச்சிருக்காங்க பொதுமக்களை. சார், நீங்க சொன்ன உதயநிதினு சொன்னதுனால கேட்கிறேன். திரு தாவேகா தலைவர் விஜய் மீது ஒரு விமர்சனம் இருந்தது. இவர் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா சுற்றுலா கிளம்பிடுவாரு, திரும்பவும் படம் நடிக்க போயிடுவாரு அப்படின்ட்டு. ஆனா திரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா கிளம்பிட்டாரு. அதே போல மு க ஸ்டாலினும் மற்ற அமைச்சர்களும் கொடைக்கானலுக்கு ஓய்வு எடுக்க போயிட்டாங்க. நிலைப்பாடு சார் இங்க தமிழ்நாட்டுல காட்டுது. அது போல் இரட்டை நிலைப்பாடு தானே அவங்களுக்கு இருக்கக்கூடிய. எப்பவுமே கன்ஃபியூஸ்டால் தான் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். அவனுக்குன்னு ஒரு நீதி கிடையாது, உண்மத்த நீதி. அப்படி அவ்வளவு தூரம் எங்க போறீங்க தம்பி? இன்று மேற்கு வங்காளத்தில் கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு 2வது கட்டம் 27ஆம் தேதி. இன்னையோட கேம்பெயின் முடிஞ்சது. 29ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. கடந்த 10 நாட்களாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் மேற்கு வங்காளத்திலேயே சுற்றிட்டு இருக்காங்க. இன்று மாலை கல்கட்டாவிலிருந்து சிக்கிம் போறாரு பிரைம் மினிஸ்டர். சிக்கிம்ல இருந்து உத்தரப்பிரதேஷ் வர்றாரு. உத்தரப்பிரதேஷ்ல பீகார் போறாரு. பீகார்ல இருந்து அசாம் போறாரு. அசாம் போயிட்ட அப்புறம் தான் டெல்லிக்கு வர்றாரு. 75 வயசு மு க ஸ்டாலினோட வயதானவர். அவர் சுற்றுப்பயணம் செல்லும் போது இவருக்கு என்னங்க ஓய்வு வேண்டி கிடக்கு? பிரதமர் என்பது சாதாரணமா இல்லைங்க. ஆல் ஓவர் இந்தியா மேனேஜ் பண்ணணும். 10 மு க ஸ்டாலினை பார்த்திருக்காரு. ஆக மொத்தம் உதயநிதி போனால போட்டோம். அவங்க விஜய் மீது சொல்லக்கூடிய தாக்கங்கள், ஒரு பழிகள், புகார்கள் எப்ப எடப்பாடி பழனிசாமி பாரின் போனாரு நீங்க இல்லையே.
இல்ல ஜி.கே. வாசன் போனாரா, இல்ல அன்புமணி ராமதாஸ் போனாரா? யார் போனா? இவங்க தானே போறாங்க சார். பணம் இருக்கு போறாங்க, மீதி யாருக்கு பணம் இல்லை? யாரு போற? நம்ம ஊர்ல இல்லாத ஓய்வு கொடைக்கானலுக்கு இவன் போறாரு ஸ்டாலின், சுவிட்சர்லாந்து போக வேண்டியது தானே. சார், இந்த தேர்தலில் திமுக மிகவும் அதிகப்படியான பணப்பட்டுவாடலை நடந்ததா நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம். மக்களும் மற்றும் இளைஞர்களும் அந்த பணத்தை வாங்கிட்டு இளைஞர்கள் தாவேக்கு தான் ஓட்டு போட்டுன்ற ஒரு நிலை இங்க வந்திருக்கு. இப்போ அது வெறும் பெரும் பேசுபொருளா இருக்கு. அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அது விஜயனுடைய பேச்சிலேயே நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கிறது. நான் ஒன்றும் சிறப்பாக பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. விஜயே சொல்லிட்டாரு, யார் பணம் வாங்கினாலும் வாங்குங்க, அவங்க காதிலே விசில் ஊட்டி நான் உங்களுக்கு தான் விசிலுக்கு தான் ஓட்டுன்னு சொல்லுங்கன்னு சொன்ன. அதான் பண்ணியிருக்காங்க ஜனங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான்னு சொன்னார் பாருங்க. என்னுடைய தாய், தங்கச்சி, அக்கா எல்லாம் இருக்காங்க சொன்னாரு. அதனால எல்லாருமே போறாங்க. ஒரு இன்னைக்கு வரக்கூடிய சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு, திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு. ஏன் அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க சார்? நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது என்ன பிரம்மாண்டமான கூட்டம் இருந்தது. அமித்ஷா மயிலாப்பூர்ல காங்கிரஸ் பண்ணும்போது என்ன இதெல்லாம் எது காமிக்கிறதுங்க? ஆன்டி கவர்மெண்ட் தானே, ஆன்டி இன்கம்பன்சி தானே காமிக்கிறது. அதனுடைய எண்ணிக்கையை பார்த்தால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் தம்பி, வாக்கு விதம் 85% வந்ததற்கும் அதற்கும் ஈக்குவலா இருப்பதனால தான் நான் அடிச்சு போட்டு சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வராது என்று. அதே போல மற்ற கட்சிகளும் சரி, ஆளும் கட்சியா இருக்கட்டும், இப்போ புதிதாக வந்த தாவேகாவோ இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் எங்களோட ஆட்சி தான் அமையும் அப்படின்றாங்க. இந்த எக்ஸிட் போலும் ஒரு விதத்துல 29ஆம் தேதி வெளிவருது. இந்த எக்ஸிட் போல் யாருக்கு சாதகமாக சார் அமையும்? அதோட கருத்து கணிப்பு எப்படி இருக்கும்? உங்களோட பார்வை என்ன சார்? திமுகவுக்கு எதிராக இருக்கும். யார் வராங்க யார் போறாங்க அதை விட்டுருங்க தம்பி. திமுக ரெண்டு பேருக்கும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், நரேந்திர மோடி ஆகட்டும், திமுக ஒழியணுங்க. தீய சக்தி யார் வேணா வந்துகிட்டோம் சார். ஓகே சார், ஓகே. விஜய் வரல சார், கவலையே கிடையாது சார். தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் தேவை, அதைத்தான் விஜய் சொல்லுகிறார். மாற்றத்தை தான் ஜனங்க விரும்புறாங்க. அதுக்கு இண்டிகேஷன், அதற்கு அறிகுறி 55% வாக்கு பதிவு. அதற்கு அறிகுறி குறைந்தது லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள் விஜய் கூட்டத்திற்கும், எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கும், சீமான் கூட்டத்திற்கும், எல்லாருக்கும். எங்க திமுக கூட்டத்துக்கு என்ன வழியுதுங்களே, ஒவ்வொருத்தர் மூஞ்சி பார்த்து யாருமே கும்பலே இல்லைங்களே, சேர் தான் இருந்துங்க சார். அதெல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் 4ஆம் தேதி மே மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்களோ பயமா இருக்குது எனக்கு. இப்போ வந்து தாவேகாவுக்கு இத்தனை % ஓட்டு வருன்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. இருந்தாலும் அதிகப்படியான வாக்குகள் பெண்கள் வாக்கும் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் வாக்கும் மட்டும்தான் அதிகப்படியாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80% வாக்குகள் விஜய் பக்கம் ஓட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சுற்று வட்டாரங்களில் பேச்சு வந்து அதிகப்படியாக வருது. இது எதனால் சார் விஜய் பக்கம் போகுது? கண்டிப்பா இத்தனை சதவீத வாக்குகள் வந்து விஜய்க்கு பக்கம் போயிருக்கா? அனுமானங்களை வைத்துதான் பேச முடியுமே தவிர 4ஆம் தேதி சாயங்காலம் தான் என்ன % ஓட்டுங்கிறது உனக்கு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி விளையாடு கண்டு எல்லாமே யூகம்தான். யார் பேசினாலும் யூகம் தான். ஆனா நரேந்திர மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, எடப்பாடி பழனிசாமி சரி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் எந்த யாரா இருந்தாலும் சரி, யாராலையும் கணக்கு பண்ண முடியாதுங்க விஜயனுடைய ஒரு ரீச்சை பத்தி. என்னுடைய நீண்ட நாள் பத்திரிகை 45 ஆண்டு காலம் நான் டெல்லியில் பத்திரிகையா இருந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா, பிரணாப் முகர்ஜி, ஐயா நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் கூட என்னிடம் சொன்ன, அருண் ஜேட்லி சொன்னது, சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னது, அந்த எலெக்ஷன் ஓட்டு பாக்ஸை பிரிச்சு ரிட்டர்னிங் ஆபீசர் அனௌன்ஸ் பண்ற மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு சொன்னார். அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் விஜயனுடைய வாக்குப்பதிவு என்னை பொறுத்த மட்டும் 25% இருக்கும்ன்றாங்க. நாளைக்கு அது 24 இருக்கலாம், 20 இருக்கலாம், 20 கீழே போக முடியாது. ஓகே, ஓகே. அது காரணம் என்னன்னு ஜனங்க வரது பொறுத்து இருக்கு. அதே போல எதிர்கட்சிகளாகிய மற்ற எல்லா கட்சிகளும் இவிஎம் மிஷின் கட்டுப்பாட்டு அறைக்குள்ள சரியான பாதுகாப்பு இல்லை, அதுல சில தவறுகளும் குளறுபடிகளும் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. கண்டிப்பா இவிஎம் மிஷின்ல ஏதாச்சும் ஃபோர்ஜரி செய்ய முடியுமா சார்? முடியும். ஏன்னா 5-6 அடுக்கு பாதுகாப்பு இருக்குங்க. அந்த ஹெவி ரூம், இதுக்கு முன்னாடி அயன் ரூமுக்கு முன்னாடி கதவெல்லாம் போட்டிருக்காங்க, கம்பி கதவு இருக்குது, 2 போலீஸ்கார் நிற்கிறாங்க, அரை ஸ்டீல் போட்டுருக்காங்க. அது உள்ள போக முடியாது உங்களால. 10 பேர் அதுக்குதான் திறக்க முடியும். இந்த சாவி போலீஸ்காரங்கிட்ட தான் இருக்குமே தவிர யார்த்தையும் கொடுக்க முடியாது. சோ ஆக மொத்தம் திமுக தோல்வி அடைவதுனால சொல்லுவாங்க. விஜய் சொல்லுகிறார் என்றால் அவருக்கு எதனா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும். இதெல்லாம் இந்த சிதறாக நடக்குமே தவிர ஒரு வாக்குச்சாவடியை
சூறையாட வேண்டும் என்ற எண்ணத்தை செய்திருக்க மாட்டார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் முதல் முறையாக வன்முறை இல்லாமல், ரீபோல் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் நடத்திருக்காங்க. அது பாருங்களேன், மறு தேர்தல் இல்லாத இருக்குது. சில இடத்துல வன்முறை நடந்ததுன்னா ரீபோல் இருக்கும். ரீபோல் தான் பண்ணிருக்காங்களே. இதெல்லாம் இவ்வளவு பண்ணிட்டு எப்படிங்க ராகுல் காந்தி ஸ்டாலினும் ஓட்டு சோரின்னு சொன்னாங்க, ஓட்டு திருட்டுன்னுட்டு. அதெல்லாம் இப்ப 85% வந்ததுனால என்ன சொல்ல போறாங்க அவங்க? அங்க தேங்காய்க்கு நார் உரிக்கிறாங்க, இந்த தேங்காய் மயிரை உரிச்சுட்டு இருப்பாங்களா? இப்ப முட்டையில பண்ணுவாங்களா? புலிக்கு நார் முக ஸ்டாலின். காரணம் என்னென்றால் விஜய்க்கு ஓட்டு வந்துடக்கூடாது, எல்லா ஓட்டு இவருக்கு வரணும். பல தொகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்தனால பல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இது வந்து இந்த எலெக்ஷனை, இந்த தேர்தலை கேன்சல் செய்யப்பட்டு ரீ எலெக்ஷன் நடத்துவதற்கான காரணங்கள், சாத்தியக்கூறுகள் ஏதாச்சும் இருக்கா சார்? அடுத்த வராதுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வர மட்டும் போட்டு அனுமதிக்க மாட்டாங்க சார், போட்டு அனுமதிக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு மாபெரும் கருத்து. எங்கேயுமே அந்த மாதிரி நீ என்ன வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், குளத்தூர்ல நிறைய ஓட்டு கிராஸ் போட்டு இருக்குதுன்னு. அதுக்காக குளத்தூர் இருக்க ஏஜென்ட் வந்து, அங்க இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து மருத்துவரா? இல்லை. அதுதான் நினைக்கிறேன். அது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. நன்றி சார்.